உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் கியூர் ஆகிடும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் திக்னஸையும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் மெயினாக ப்ராப்ளம் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரைனஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் வந்து ஜாஸ்தியாக வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு ஹேர் பேக் வந்து கியூர் பண்ணி ஒரு அமேசிங் ரிசல்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இந்த சம்மருக்கு ஏற்ற ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூப்பரான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நான் கொடுத்துருக்காரு. இந்த ஹேர் பேக் ஹேர் ஃபாலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் ஹேர் க்ரோத்தையும் வந்து டபுள் மடங்காக இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஹேர் க்ரோத் வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சி நல்ல ஒரு ஹேர் திக்னஸையும் கொடுத்து உங்களோட ஸ்கேல்பையும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிறது. அதே போல் நிறைய பேருக்கு என்னன்னா ஹேர் பேக் போட்டால் மட்டும் வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது, ஹேர் க்ரோத் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹேர்ல வந்து டேமேஜ் வருது அப்படின்னாலே ஃபுட் இன்டேக் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுட்டு தான் வந்து கியூர் பண்ணும். ஹேர் பேக் போடுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறமாக வரக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ண முடியும். பட் நம்ம இன்டர்னலாக நம்ம ஃபுட் இன்டேக் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுலாம் எடுக்கிறோமோ அதுக்கோட ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா திக்காகவும் லாங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபுட் இன்டேக் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்பப்போ வந்து ஃபுட் இன்டேக் வந்து என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற ரெசிபிஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஹேர் க்ரோத்துக்காக வந்து நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரெசிபிஸ் சாப்பிட்றது மூலமா நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமேசிங் ரிசல்ட், அதாவது பால்னஸில் கூட ஹேர் க்ரோத் ஆயிருக்கு, ஹேர் வந்து நல்லா திக்காக இருக்குது, டேண்ட்ரஃப் கியூர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. 2-3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆனதை எங்களால் ஃபீல் பண்ண முடியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆயில் வந்து தீர்ந்து போச்சு. அதான் நான் ப்ரிப்பேர் பண்ணது. அதான் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுவும் லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கிறது. ஸோ அதனால வந்து இந்த வீக்குக்கான ஃப்ரெஷ் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து என்னோட காண்டாக்ட் நம்பரான 9444342349 இந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஹேர் ஆயில் வந்து இந்த வாட்டி அமேசிங் ரிசல்ட் தரக்கூடிய நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ போன வாட்டி வந்து நிறைய பேர் வந்து 200 ml அண்ட் 500 ml 2 பாட்டில்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 ml அண்ட் 500 ml எல்லாமே ரீஃபில் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கான ஸ்டாக் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன, அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி இலையிலும் வந்து ஒத்த செம்பருத்தி இலை வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஹேர் திக்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயம் வந்து ஒரு நாள் முன்னாடி நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்தது கூடவே சேர்த்துக்கிறோம். இது கூட அரைக்கிறதுக்கு வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியே வந்து சேர்த்துக்கிறோம். அது வந்து ஒரு நல்ல ஹேர் டோனராக வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி பூ தான். அதில் இருக்க அந்த இதழ்களை மட்டும் வந்து நான் பிச்சு எடுத்துக்கிறேன். அந்த சீட்ஸ்லாம் போட தேவையில்ல. இந்த மாதிரி வந்து ஒரு 10 பூ நம்பருக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம வெந்தயம் போட்டிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துகள் துகளாக இருக்கும். ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஹேர் பேக்கில் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மூலயமா நம்மளோட ஹேர் பேக் வந்து ஹேரில் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இது கூடவே நான் எடுத்திருக்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஒயிட்டு தான். இது வந்து ப்ரோட்டீன் ரிச்ன்றதுனால ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி வந்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஹேர் பேக்கை வந்து நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹேரில் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் வந்து நல்லா எண்ணெய் வந்து ஊறி இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து 1 hour பிஃபோர் ஆச்சு வந்து ஹேர் ஆயில் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கணும்.
ஹேர் ஆயில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோம்ஸ் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் தான் வந்து நான் எப்போவுமே வைக்கிறது. இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் வந்து நான் வந்து டீட்டெயிலாவே வீடியோவா போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும்ன்றவங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பர்ல புக் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ஹேர் ஆயில்ல வந்து நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம், இந்த மாரி வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹேர் பேக்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸ்கேல்ப்ல வந்து ஃபுல்லா வந்து ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா வந்து டீப்பா வந்து மாய்ஸ்சர் பண்ணும் இந்த ஹேர் பேக்கு. ஸோ இந்த மாரி வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொண்ட மாரி கட்டி கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சிருக்க போறேன். இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஹேர் பேக் வந்து நம்மளோட முடிய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பாய்.